அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் இந்த மாதிரியான ரோஸ் மில்க் வீட்டிலேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துருமா? அப்போ நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வெறும் 3 பொருட்களை வச்சு சூப்பரான டேஸ்டான ரோஸ் மில்க் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு 30 பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். 30 நல்ல கலராக இருக்கிற பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு 30 பன்னீர் ரோஸ் எடுத்துக்கங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக வேணும்னாலும் பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 30 பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நல்ல எசன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குங்கிறதுனால நான் வந்து நல்ல டார்க்கில் உள்ள பன்னீர் ரோஸ் 30 பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரோஸ்ல எல்லாமே நம்ம இதழ் எடுத்துடுவோம். ஒரு 30 ரோஸ் கிட்ட இருக்கு. இதுக்கு ஃபுல்லாக இதழ்களை எடுத்துட்டு காமிக்கிறேன். பன்னீர் ரோஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஊட்டி ரோஸ்லாம் எடுக்கக்கூடாது. பன்னீர் ரோஸ் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து பன்னீர் ரோஸ் எடுத்துக்கணும். இப்போ இருக்கிற எல்லா ரோஸையும் வந்து நல்லா நம்ம உதிர்த்து வச்சாச்சு. இதை வந்து ஒரு 4லேருந்து 5 டைம் வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். மண் இருக்கும், இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து மருந்து அடிச்சிருப்பாங்க. அதனால் வந்து ஃபுல்லாக நம்ம அலசி இப்போ எடுத்துக்கலாம். தனியாக நம்ம காம்புகளெல்லாம் வந்து இப்போ தனியாக எடுத்தாச்சு. அது வந்து இனிமேல் தேவைப்படாது. அதை தூக்கி ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கோம். பெரிய பீட்ரூட்டாக இருக்குது. இதில் நம்ம பாதி மட்டும் எடுத்துட்டா போதும். பாதி நல்லா கட் பண்ணி நல்லா வந்து பேஸ்ட் ஆக்கி அது நம்மளோட சாரை மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். அரைச்சோம்னா தான் நம்ம கலர் வந்து நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து கொஞ்சம் அரைச்சி இப்போயே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கலர் வந்து நல்லா திக்காக இருக்குது. இன்னும் அரைச்சி எடுக்கும்போது இன்னும் கலர் ரொம்ப திக்காக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். வாசனைக்கு வந்து ஏலக்காய் வந்து ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கணும். இப்போ வந்து எசன்ஸ் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3 டம்ளர் வந்து வாட்டர் நான் எடுத்துருக்கேன். மூணு டம்ளர் வாட்டர் இப்போ நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஏன்னா தண்ணி நல்லா கொதிஞ்சு வருது. இந்த டைமில் நான் வந்து கல்கண்டு நான் போட போகிறேன். நான் வந்து 1/4 கிலோ கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிஞ்சு வரட்டும். நம்ம கல்கண்டை போட்டோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம பாருங்கள், அலசி வச்சுருக்கோம் இல்லையா ரோஸ் இதழ்கள், இதை வந்து நம்ம போட்டுருவோம். அப்போ தான் வந்து ஃபுல்லாக எசன்ஸ் எல்லாம் இறங்கும். எல்லா ரோஸையும் நம்ம போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அதனுடைய எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கும். ரோஸோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பீட்ரூட்டை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்க்கும் போது இன்னும் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து அந்த ரோஸ் மில்க் எசன்ஸோட அந்த கலர், பர்ஃபெக்ட் கலர் நமக்கு கிடைக்கும். நமக்கு வந்து நம்ம ரோஸ் போடுறதுனால பீட்ரூட்டோட வாசனை வராது. நம்ம ஆல்ரெடி ஏலக்காவும் சேர்த்துருக்கோம், அதனால பீட்ரூட்டோட வாசனைலாம் வராது. பார்த்தீங்கன்னாலே பார்த்து தெரியும் உங்களுக்கு, நல்ல கலராக வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிவிட்டோம். பர்ஃபெக்டான ரோஸ் மில்க் நமக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் ரெடி ஆயிடும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல கலர்ஃபுல்லாக எசன்ஸ் நல்லாவே தெரியுது. ஒரு 2 நிமிஷம் கொதி வந்துருச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் கொதிவிட்டோம். அப்போ தான் நமக்கு இன்னும் திக்கான பதத்தில் நமக்கு இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு 3 நிமிஷம் நம்ம சிம்மிலே நம்ம கொதிக்க விடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 5 நிமிஷம் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து வேற ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு பார்ப்போம். நல்லா ஆறிடுச்சு, பார்த்தாலே தெரியும். நல்லா கலர்ஃபுல்லான ஒரு ரோஸ் மில்க் எசன்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த திப்பிகள் எல்லாம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு நல்ல கலர் தெரியும். இப்போ நான் வந்து ஒரு கொஞ்சமாக பாலை ஊற்றி கொதி வச்சுருக்கேன். நல்ல பால் கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ரோஸ் மில்கோட ஃபுல் எசன்ஸு நமக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு கரண்டி வந்து நான் வந்து ரோஸ் மில்க் எடுத்து நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாலில் அந்த ஒரு கரண்டி நம்ம கலக்கும் போதே உங்களுக்கு தெரியும், நல்ல கலர்ஃபுல்லாக வந்து ரோஸ் மில்க் வந்துட்டுருக்கு. நீங்கள் இன்னமும் நமக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸஸாக நீங்கள் இதில் கலந்துக்கலாம். இப்போ டேஸ்டான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.